டெக்னாலஜி உலகத்துக்குள்ள ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியும்னு சொன்னதான் வந்து DevOps ஒரு மிகப்பெரிய சரித்திரங்க. டெவலப்பர் ஆபரேஷன்ஸ் தான் DevOps எதுக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்குலாங்க. மல்டிபிள் டிவைஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. ஒரு டெவலப்பர் 1 இங்கே டெவலப்பர் 2 இங்கே டெவலப்பர் 3 வெவ்வேறு மாடியூல்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. ஆனால் ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய கோடுங்க இவருடைய கோடு. அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கம். இது கிறிஸ்மஸ் டைம். சாண்டா வந்து குழந்தைங்களுக்கு gift கொடுக்கணும்னு ஆசைப்படுவாருங்க. அதே மாதிரி கிஃப்ட்டும் கொடுக்க போறாருங்க. இது ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாங்க. ஒன்னு குழந்தைகளுக்கான கிஃப்ட்டை வந்து அரேஞ்ச் பண்றதுங்க. ரெண்டாவது குழந்தைங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு அது நல்லா இருக்கான்னு அவர் செக் பண்றாருங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து ஐடில வந்து டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாண்டா வந்து என்ன மாதிரி கிஃப்ட் வாங்கி தரலாம் அப்படின்னு முதல்ல பிளான் பண்றாருங்க. ரெண்டாவது சாண்டா வந்து குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டாருங்க. மூணாவதா அதை வந்து ரேப் பண்றாருங்க. அதை பில் பண்ணி முடிச்ச பின்னாடி ரேப் பண்ணது எல்லாமே ஒழுங்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாருங்க. இப்போ வந்து நம்மளுடைய கிஃப்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சாண்டா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு கிஃப்ட் கொடுக்க போறாருங்க. சோ குழந்தைய கூப்பிடுறாருங்க. அந்த கிஃப்ட்டை அவருக்கு கொடுத்துட்டாங்க. குழந்தைங்க இப்போ அதை பிரிச்சு பார்க்க போறாங்க. பிரிச்சு பார்த்துட்டு அதை வச்சு விளையாடுவாங்க. சோ ஆபரேட் பண்ணி பார்ப்பாங்க. குழந்தைங்க விளையாடுறத மானிட்டர் பண்ணிட்டு சாண்டா கேட்கிறாரு இந்த கிஃப்ட் நல்லா இருக்கான்ட்டுங்க. இப்போ குழந்தைகளுக்கான கிஃப்ட்டை சாண்டா கொடுத்துட்டாருங்க. இதே மாதிரி வந்து கிளையண்ட்டுக்கான கோடிங்கை கொடுக்கறதா வந்து DevOps ஆபரேஷன். ஒரு கோடை பிளான் பண்ணி பில் பண்ணி டெஸ்ட் பண்ணி உருவாக்குவாங்க டெவலப்மெண்ட்ல. அடுத்து அந்த கோடை வந்து கிளையண்ட்டோட டிப்ளாய் பண்ணி ஒழுங்கா வேலை செய்தான்னு மானிட்டர் பண்றது ஆபரேஷன்ஸ்ங்க. ரெண்டும் சேர்ந்து தான் வந்து DevOps என்ற டெக்னாலஜி. DevOps டெவலப்பர் அண்ட் ஆபரேஷன்ஸ். அதான் DevOps சொல்லுவாங்க. டெக்னாலஜி உலகத்துக்குள்ள ஆட்டோமேஷன் கொண்டு வர முடியும்னு சொன்னதான் வந்து DevOps ஒரு மிகப்பெரிய சரித்திரங்க. டெவலப்பர் ஆபரேஷன்ஸ் தான் அந்த காலத்து HCL டெக்னாலஜிஸை ஒர்க் பண்ணும்போது நான் வந்து ஒரு கோடை டெவலப் பண்ணுவேங்க. அந்த கோடு எல்லாத்தையுமே வந்து அடுத்த லெவலில் இன்டகிரேட் பண்ணுவோங்க. இன்டகிரேட் பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து ஒரு முழு ப்ராஜெக்டாக வந்து ஒரு MSI ஃபைலாக வந்து நாங்கள் வந்து ஒரு பில்டு பண்ணுவோங்க. அந்த பில்ட் பண்ணதை எடுத்துகிட்டு போய் கிளைண்ட்டுகிட்ட கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுவோங்க. டிப்ளாய் பண்ணது மட்டும் கிடையாதுங்க. ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா வந்து ஒவ்வொரு முறையுமே கோடை இன்டகிரேட் பண்ணணும், பில்டு பண்ணணும், டிப்ளாய் பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ரவுண்ட் ராபின் சிஸ்டம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோங்க. இப்போ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிட்டாங்க. அங்கே கோடு சேஞ்ச் ஆச்சா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுங்க கிளைண்டோட மிஷினில். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கினது தான் வந்து டெவலப்பர் ஆபரேஷன்ஸுங்க. ஸோ டெவலப்பரையும் இந்த ஆபரேஷன் ஸ்ட்ரீமையும் மெர்ஜ் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் தான் DevOpsன்ற ஒரு சூப்பரான ப்ரொஃபைலுங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் பயங்கரமான ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு சூப்பர் ஃபீல்ட் தான் DevOps. கெரியர் கேப் இருக்குது. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ரெஷருங்க, வேலை கிடைக்கல, வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு யாராக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் வேலைக்கு போக முடியுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்பாங்க. இந்த பக்கம் வேலை வாங்கி கொடுத்த பின்னாடி காசு கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. இது எல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிற சின்ன சின்ன ஐடியாஸ் தாங்க. தயவு செஞ்சு நேர்மையாக போக முடியும். உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கைடன்ஸ் தான் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. என்னுடைய காண்டாக்ட் நம்பருங்க, என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ நம்ம வந்து DevOps டூலை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோட் இன்டகிரேஷன். அதாவது ஒரு டெவலப்பர் 1 இங்கே டெவலப்பர் 2 இங்கே டெவலப்பர் 3 வெவ்வேறு மாடியூல்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. ஆனால் ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு தான் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வந்து இவருடைய கோடு எல்லாமே ஒரு இடத்துக்கு வந்தால் தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும். இதுக்கு தேவையான டூல் தான் வந்து GitHub, அப்படி இல்லைன்னா Jira. இந்த ரெண்டு டூலை யூஸ் பண்ணி தான் இந்த கோட் இன்டகிரேஷனை ஃபர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க. இந்த கோடு வந்து நமக்கு கிடைச்சிருச்சுங்க. இந்த கோடு வந்து இங்கே இருக்கிற கோடு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு ஒரு MSI ஃபைலாக மாறணும். ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாக இருக்கணுங்க. இப்படி கிளிக் பண்ணால் வேலை செய்கிற மாதிரி. அப்போ இந்த கோடு வந்து இந்த MSI ஃபைலாவோ EXEவோ மாற்றணும்னா வந்து இது பேர் தான் பில்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா வந்து Maven, Gradle. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக வந்து இந்த கோட் அதுக்கு தேவையான லைப்ரரி இது எல்லாத்தையும் ரேப் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலாவோ ஒரு லைப்ரரி ஃபைலாவோ ஒரு MSI ஃபைலாவோ மாற்றுறது தான் வந்து, அதாவதுங்க நம்மளோட ஆண்ட்ராய்டில் ஏபிகேன்னு சொல்லுவோம் இல்லைங்களாங்க, ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏபிகே யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அதாங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்கு Gradle and Maven பயன்படுது. இந்த எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் எனக்கு கிடைச்சிச்சுங்க. ஆனால் இது ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்க்கணும், அப்புறம் அதை டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸ் செலினியம் இல்லை வந்து ஒவ்வொரு யூனிட்டாக டெஸ்ட் பண்ணுற JUnit, இந்த மாதிரி டூல்ஸ் மூலமாக வந்து நம்ம வந்து இந்த நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் எல்லாமே ரெடி தான். கோடு கிடைச்சிருச்சுங்க, அதை பில்ட் பண்ணிட்டேங்க, அதை டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோங்க. அப்போ அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதுதான் ஜென்கின்ஸ். ஸோ ஜென்கின்ஸோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா எப்பெல்லாம் கோடு மாறுதோ ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும்.
கோடு மாறும், ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதுதான் ஜென்கின்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க. இது ரிலீஸ்க்கான ஒரு பவர்ஃபுல்லான டூலாக சொல்லப்படுது. எனக்கான கோடு ரெடி ஆயிடுச்சுங்க. ஜென்கின்ஸ் இப்போ டிப்ளாய் பண்ண போகுதுங்க. இப்படி டிப்ளாய் பண்ண போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு ரிலீஸ் பண்ண போகுதுங்க. அப்போ இது எந்த ஃபார்மேட்டில் நீ டிப்ளாய் பண்ண போகிற அப்படின்னா இதை ஒரு இமேஜாக மாற்றிடுவோம். அதுக்கு டாக்கர் அப்படின்ற ஒரு டூல் தேவைப்படுங்க. ஏதோ டாக்கருங்க, இல்லை செஃப்புங்க, இல்லை பப்பட்டுங்க, அப்படி இல்லை ஆன்சிபிள். இந்த எதுனா ஒரு டூல் யூஸ் பண்ணலாம். டாக்கர் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோடை 10-20 கம்ப்யூட்டர் டிப்ளாய் பண்ணால் ஜென்கின்ஸ் மூலமாக டாக்கர் இமேஜஸாக அங்கங்கே கொண்டு போய் போட்டுருவாங்க. ஓகேவா? சரி, இந்த கோடு எல்லாமே ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையானா நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் டூல் தேவைப்படும் இல்லைங்களா? அந்த ஆட்டோமேஷன் டூல் பேர் தான் Kubernetes. ஸோ Kubernetes மூலமாக நம்ம பில்டு பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியும், அண்ட் ஆப்ரேட்டும் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக நம்ம கோடு கொடுத்தாச்சு, நம்ம கோடு டிப்ளாய் ஆயிடுச்சுங்க. இந்த கோடு ஒழுங்காக வேலை செய்தால் மானிட்டர் பண்ணுறதுக்கு நம்ம டூல்ஸ் வேணுங்க. அப்படி எப்படிங்க? சர்வர் ஒழுங்காக வேலை செய்தா, அப்ளிகேஷன் ஒழுங்காக வேலை செய்தாங்க, செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் எதாவது பிரச்சனை இருக்கா, மெமரி கன்ஸ்ட்ரெயின்ல ஹார்ட்வேர் பிரச்சனை இருக்கான்ட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான் நாகியோஸ் அப்படின்னா ஸ்ப்ளங்க்குங்க. ஸோ இதுதான் DevOps உடைய ஒவ்வொரு ஸ்டேஜிலும் பயன்படுத்தக்கூடிய பவர்ஃபுல் டூல்ஸுங்க. ஆனால் DevOps எங்கே தானே பயன்படுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை நம்ம டிப்ளாய் பண்ணுறோங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா DevOps ஒரு டூல் தேவைப்படாதுங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் திரும்ப ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்குங்க. அது எல்லாமே அங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகணுன்ற பட்சத்தில் இது எல்லாமே கோடு ஒழுங்காக ஜாயின் ஆகணும், அது பில்ட் ஆகணும், அது லைக் கிளைண்ட் கிட்ட போய் சேரணும், அங்கே ஒழுங்காக வேலை செய்யணும். இது எல்லா ப்ராசஸும் திரும்ப நடக்கிற ஆட்டோமேஷன் சிஸ்டம்க்கு DevOps கண்டிப்பாக ரொம்ப பயன்படுங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ரோல்ஸ். ஸோ DevOpsன்ற ஒரு பர்சனோட ரோல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் உருவாக்குவாங்க. இந்த கோடெல்லாம் ஒழுங்காக இன்டெகிரேட் ஆன கோடை பில்ட் பண்ணுறதுலேருந்து, பில்டான கோட்லேருந்து அடுத்த லெவலில் லைக் அதை டிப்ளாய் பண்ணுறதுலேருந்து, டிப்ளாய் பண்ணது அது ஒழுங்காக ஆப்ரேட் ஆகுதுங்களா, அண்ட் ஃபைனலாக அதை மானிட்டர் பண்ணுறது. ஸோ ஓவராலாக எல்லாம் அந்த மொத்த ப்ராசஸ் டெவலப்மெண்ட் தவிர மற்ற எல்லா ப்ராசஸுமே இவன் இன்டெகிரேட் பண்ணுற ஒரு பர்சன் தான் DevOps இன்ஜினியரோட ரோலாக இருக்குங்க. எந்த லாங்குவேஜ் DevOps பயங்கரமாக யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஜாவா. ஸோ ஜாவா தான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது SQL இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாங்க. SQL ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படுதுங்க. DevOps எதுக்கு ரொம்ப பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கலாங்க. மல்டிபிள் டிவைஸ் டிப்ளாய்மெண்ட்டுங்க, அண்ட் இது பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. ஸோ மல்டிபிள் டிவைஸ் டிப்ளாய்மெண்ட்னா ஒரு கோடு இருக்குங்க. அந்த கோடு ஒரு கம்ப்யூட்டரில் போகிறதா ஈஸியாக போட்டுலாங்க. 10 கம்ப்யூட்டர் போது 10 இடத்துல கொண்டு போய் போகிறதுக்கு ஒரு ஆட்டோமேஷன் டூல் தேவைப்படுதுங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைக் கன்சிக்யூட்டிவ் டிப்ளாய்மெண்ட்டுங்க. கன்சிக்யூட்டிவ் டிப்ளாய்மெண்ட்னா என்ன? கன்சிக்யூட்டிவ் டிப்ளாய்மெண்ட்னா ஒரு கோடு ஒரு முறை டிப்ளாய் பண்ணி முடிஞ்சிச்சு, இதுக்கு சேஞ்சே கிடையாது, பிரச்சனை இல்லை. திரும்ப சின்ன மாற்றங்கள் நடக்க அதெல்லாம் அந்த 10 கம்ப்யூட்டருக்கு போயிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஆட்டோமேஷன் டூல் இல்லைன்னா இதை பண்ணுறது சாத்தியமே கிடையாதுங்க. நாம இப்போ பார்க்குறது DevOps ஓட 7 ஃபேஸஸ்ங்க. ஸோ DevOps ஓட 7 ஃபேஸஸ்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் டெவலப்மெண்ட். மல்டிபிள் யூசர்ஸ் கோட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதில் இருந்து அடுத்த லெவலில் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன்ஸ். அந்த கோடு எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ண கோடு எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ டெஸ்டிங் பண்ணணும். அடுத்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஸோ டெஸ்ட் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம டிப்ளாய் பண்ண வேண்டியது இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணதை நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. கண்டினியூஸ் ஆப்ரேஷன். அண்ட் ஃபைனலாக அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங், அண்ட் ஃபைனலாக கண்டினியூஸ் ஃபீட்பேக். ஸோ இந்த 7 ஃபேஸஸுமே இருந்தால் மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட்டான ப்ராஜெக்டை, ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் சூப்பராக பண்ண முடியும் DevOps வச்சுங்க. அண்ட் ஃபைனலாக DevOps உடைய salary எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கே மினிமல் salary 30,000 to 35,000 per monthங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒரு 5 வருஷத்தில் 1.5 lakhs to 2 lakhs per month வரைக்கும் DevOps இன்ஜினியர்ஸ்க்கு salary பே பண்ணுறாங்க. அண்ட் அடுத்த உங்களுடைய கேள்வி, கெரியர் growth எப்படி இருக்கும்? இது AI கூட இன்டெகிரேட் ஆகி வர ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம்ன்றதோட்டு அண்ட் நிறைய ஜாவா அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்ஸ் யூஸ் பண்ணுறதோட்டு இது ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. கெரியர் growth நினச்சி பார்க்க முடியாத அளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணால் DevOps உங்களுடைய ரைட் சாய்ஸாக இருக்குங்க. இந்த ஃபீல்டோட ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கெரியர் கேப் இருக்குது, நான் ஐடியில் இருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஸ்கில் இருக்கா, வேலை கொடுக்குறது கம்பெனி தயாராக இருக்குது.